Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இப்போது எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாவிலிருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷனில் கேட்டகரி சேஞ்ச் ரெக்வெஸ்ட்டுக்கான ரிப்ளை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. இந்த வீடியோவை இன்னமும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம வந்து த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். ஸோ பெய்டு சர்வீஸ் தேவைப்படுறவங்க இந்த நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, எம்சிசியில் வந்திருக்கிற இம்பார்ட்டண்ட் நோட்டிஃபிகேஷன். இது வந்து எவ்ரி இயர் மாணவர்கள் வந்து தெரியாமல் இல்லைன்னா தவறுதலாக இல்லைன்னா அந்த டாக்குமெண்ட் இல்லாததுக்காக வேற ஒரு கேட்டகரியை செலக்ட் பண்ணிடுறாங்க. இது மேஜராக நடக்கிறது எங்கே அப்படின்னா, அவங்கக்கிட்ட பிசி சர்டிஃபிகேட் தான் இருக்குது ஸ்டேட்டில், ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க வந்து ஜென்ரல் அப்படின்னு டிக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குகிறாங்க. இப்போ இது எல்லாமே வந்து நீட் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்டிஏக்கு சப்மிட் பண்ணினது, ஓகேங்களா? அப்போது என்டிஏல நீங்கள் என்ன கேட்டகரின்னு சப்மிட் பண்ணுறீங்களோ அந்த கேட்டகரிக்கு தான் என்ன பண்ணுறாங்க, ரிசல்ட் டிக்ளேர் பண்ணும்போது கேட்டகரி மார்க், அதாவது கேட்டகரிக்கான குவாலிஃபைங் மார்க் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இப்போ ஓபிசிக்கு அப்படின்னா 121 அப்படின்னா 121. இதுவே ஜென்ரலுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இந்த நம்பர் இல்லை, ஜென்ரலாக இருந்ததுன்னா ஒரு 165 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கான எலிஜிபிலிட்டி மார்க் கொடுத்தாச்சு, அதுக்கான ரேங்க் லிஸ்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த நேரத்தில் மாணவர்கள்கிட்ட இருந்தும் பெற்றோர்கள்கிட்ட இருந்தும் எம்சிசிக்கு நிறைய ரெக்வெஸ்ட் மெயில் போகுது. இதிலிருந்து எங்களுக்கு கேட்டகரி மாற்றி கொடுங்க, நாட் ஓன்லி ஓபிசி, இதிலே வந்து எஸ்சி கேட்டகரியிலையோ ஆர் எஸ்டி கேட்டகரியிலையோ இதெல்லாமே வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் இந்த கேட்டகரி மட்டும்தான் இருக்குது. இதிலிருந்து எனக்கு ஓபிசி ஜென்ரல் இல்லைன்னா இந்த சர்டிஃபிகேட் இருக்குது, ஆனால் நான் தவறுதலாக என்ன போட்டேன், ஜென்ரல்னு போட்டுட்டேன். இப்போது எனக்கு இந்த ஜென்ரலை எடுத்துகிட்டு ஓபிசின்னு மாற்றினீங்கன்னா என்னால் ஒரு இந்த எலிஜிபிலிட்டி மார்க்கை அச்சீவ் பண்ண முடியும். அதை வச்சுட்டு நான் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டிலேயோ இல்லைன்னா வேறு ஏதாவது எலிஜிபிள் மார்க்கை வச்சுட்டு அப்ராட்லேயோ போய் படிச்சுக்க முடியும். ஸோ இதுக்காக என்னுடைய கேட்டகரியை சேஞ்ச் பண்ணி கொடுங்கன்னு நிறைய மெயில் எம்சிசிக்கு போயிட்டுருக்குது. இதில் எம்சிசி தரப்புலேருந்து வந்திருக்கிற ரிப்ளை என்ன அப்படின்னா, யாருனால எம்சிசினால் இந்த கேட்டகரி சேஞ்ச் அப்படிங்கிறது செய்ய முடியாது. அப்படி சேரும்போது அந்த மாதிரி செய்யும்போது என்னாகும், எலிஜிபிலிட்டி மார்க், அந்த பாஸ் மார்க், நீட் பாஸ் மார்க் அப்படிங்கிறது மாறும். ஏற்கனவே இதை விட அதிகமாக இருக்கிறவங்க, இந்த பாஸ் மார்க் அதிகமாக இருக்கிறவங்க சீட் எடுத்திருப்பாங்க. இப்போது இந்த சேஞ்சு நடக்கிறதுனால மறுபடியும் ரேங்க் லிஸ்ட்லேருந்து அட்மிஷன்லேருந்து எல்லாமே மாறும். ஸோ இதற்கு பதிலளிக்கும் பொருட்டு இந்த மாதிரியான சேஞ்சஸை வந்து எம்சிசி செய்ய முடியாது, அதாவது செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு இது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லைன்னா வந்து மாற்றி கொடுக்கறதுக்கு ஏதாவது ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது என்ன பண்ண சொல்லியிருக்கிறாங்க, நேராக என்டிஏ அத்தாரிட்டிஸ்கிட்டையோ என்பிஇ அத்தாரிட்டிஸ்கிட்டையோ அந்த சேஞ்ச் ஆஃப் கேட்டகரி என்ற ரிவிஷன் ஆஃப் ஹிஸ் ரேங்க் இதெல்லாம் செய்து கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து அங்கே மெயில் போட்டுக்குங்க, அங்கே தகவலை கேட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி எம்சிசி வந்து ரிப்ளை கொடுத்துருக்குது. எம்சிசினால் இந்த கேட்டகரி சேஞ்ச் பண்ணுறதோ இல்லைன்னா அந்த ரேங்க்கை மாற்றி கொடுக்குறதோ இதெல்லாம் எதுவும் வாய்ப்புகள் இல்லை. மேற்கொண்டு நீங்கள் அந்த கேட்டகரி சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எனி கேண்டிடேட் who wish to change his or her category may visit the examination controlling authority, that is NTA, அதாவது நீட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்க, இல்லைன்னா நேஷ்னல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவங்களையோ நீங்கள் கண்டக்ட் பண்ணி சரிங்களா, கம்யூனிகேட் பண்ணி கேட்டகரி சேஞ்ச் பண்ணுறதுக்கும் கேட்டகரியை வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கும் அதே போல் ரேங்க்கை மாற்றி கொடுப்பதற்கும்
அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இனி வரக்கூடிய அடுத்த ஆண்டுகளில் யாராவது தவறுதலாக இந்த தவறை செஞ்சிடாதீங்க, தவறுதலாக கூட இந்த தவறை செஞ்சிடாதீங்க. அப்படி செய்கிற பட்சத்தில் உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் மாறும். ஓகேங்களா? ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்கு அந்த டிசைட் பண்ணுறது இந்த கேட்டகரியினுடைய கட் ஆஃப் மார்க் தான். அதனால் அதில் கவனம் இருக்கட்டும். அதே போல் நான் பாஸ் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு நீட் பாஸ் பண்ணிக்கிறேன், அதை வச்சுட்டு எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்துகிட்டு நான் டீம்டு யூனிவர்சிட்டிலேயோ இல்லை அப்ராட்லேயோ நான் போயிட்டு சீட் எடுத்துக்கிறேன், அங்கே போய் படிச்சுக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த தவறுதுனால ஒரு 1 இயரே வந்து ட்ராப் ஆகிருக்குது. ஸோ இதனை கவனமாக பூர்த்தி செய்யுமாறு இனி வரக்கூடிய ஆண்டுகளில் இருக்கிற நீட் மாணவர்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் அவங்க பேரண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.